கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் கீதாவை ஒரு வழியாக சமாளித்து இன்ஸ்பெக்டர் சரவணன் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு அந்த கர்நாடகா போலீஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரவணன் வந்ததுமே அந்த கர்நாடகா போலீஸ்காரங்க வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் அந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம், ஒரு கைதியை வந்துட்டு கூப்பிட்டு வந்தோம், பட் அவள் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டா. அந்த ஃப்ராடை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இந்த கவரில் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தேட வந்துட்டு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு இவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு கார்த்தியும் தீபாவும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நுழையிறாங்க. வந்ததுமே வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போ டேபிளில் பார்த்தா அந்த கர்நாடகா போலீஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா கீதாவை பற்றின டீட்டெயில், அந்த டீட்டெயில் ப்ளஸ் கீதாவோட ஃபோட்டோ அதில் இருக்குது. அதை வந்துட்டு கீதா பார்க்கவே இல்லை, பார்க்காம தான் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தீபா இங்கே பாருங்கள், அன்றைக்கி அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து உங்களை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கேருந்தே கார்த்தியும் கீதாவும் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க, என்ன கேட்டாலும் சரி இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் கீதா வந்துட்டு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல, மண்டபத்திலேருந்து கடத்தி கூட்டு போனாங்க, காரில் கூட்டு போகும்போதே அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே வந்துட்டு என் முகத்தில் அடிச்சிட்டாங்க, அதுக்கடுத்து பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணை முடித்தேன், இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தீபா நீங்கள் பாட்டுக்கு ஏதேதோ ஒரு கதையை முடிச்சு போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னென்னா காரில் மயக்கம் போய் ஹாஸ்பிட்டலில் தான் முடிச்சேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்கள் புடவை வந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்திருக்கும், அது இல்லாமல் உங்கள் மோதிரம் வேறு அந்த இடத்துல கிடந்துச்சு, அப்போது ரியாவை யார் சுட்டா, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கே, என்ன கார்த்தி இது அப்படின்ற மாதிரி கேட்க, சார் எனக்கும் ஒன்றும் புரியல, நான் உங்ககிட்ட கேட்டப்போ அவன் என்கிட்ட இதைத்தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்களேன், இதுதான் நடந்துச்சா இல்லாட்டி வேறு எதுவும் நடந்துச்சா, சொல்ல பயப்படுறீங்களா இல்லை தயங்குறீங்களா, எதுனாலும் ஓப்பனாக சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் நடந்துச்சு, அங்கே போகும்போது என்னை மயக்கிட்டாங்க, அதுக்கடுத்து என்ன ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கார்த்தி இதை டீட்டெயில் வந்துட்டு வேறு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு தற்சமயம் கீதா வந்துட்டு அப்படியே மண்டை எப்பவும் போல் ஒரு தட்டுவாங்களே, அதை தட்டிட்டு வந்துட்டு கீழே பார்த்தா கீதாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே கீதா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஆஹா நம்மளை பற்றின டீட்டெயில் தான் போல், இப்போ எப்படியாவது இந்த ஃபோட்டோவை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ண, அதே சமயத்தில் பக்கத்தில் தானே கார்த்தி உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் சரவணன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபோட்டோவை எடுக்கணும், இல்லாட்டினா இவருக்கு தேவையில்லாமல் நம்மளை பற்றின விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக பல யுத்திகளை வந்துட்டு கீதா பண்ணுறாங்க. இப்படி நெளிகிறது அப்படி நெளிகிறது, கையை வந்துட்டு மெதுவாக கொண்டு போகிறது, ஃபோட்டோவை எடுக்க பார்க்குறது, அதுக்குள்ளே வந்துட்டு சரவணன் பார்த்ததுமே நைஸாக வந்துட்டு கையெடுத்துடுறாங்க. அப்புறமேட்டு டக்குன்னு கீதா போய் அந்த ஃபோட்டோ மேலே கையை வந்துட்டு வைக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படி வந்துட்டு இனி வர எபிசோடு வந்துட்டு வேறு லெவலில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா தீபா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க. இதுவே வந்துட்டு பெரிய ஹாப்பியான நியூஸ் தான். இனிமேல் வந்துட்டு அந்த குடும்பத்தில் தீபா வந்துட்டு சேர போகிறாங்க. பட் இவங்கெல்லாம் முடிவெடுத்திருக்காங்க இல்லையா, கார்த்திக்கு தீபாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே தீபாவை கண்டுபிடிச்சி கார்த்திக் கஷ்டப்பட்டு தேடி கூப்பிட்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம பெங்காலி சீரியஸில் வர்ற மாதிரியே கீதா கழுத்துலேயும் தாலி தீபா கழுத்துலேயும் தாலி அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம மொக்க டைரக்டர் ஜவ்வா எழுத்துட்டு போவார்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும். பட் இப்போ தீபா வந்துட்டு டவுன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வர்ற மாதிரி சீன் கொண்டு வந்திருக்கார் இல்லையா, கார்த்தி வந்துட்டு எப்படி பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஹாஸ்பிட்டலில் இருந்து கார்த்தி தேடி கண்டுபிடிச்சி தீபாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி வேணால் சீன் வரலாம். கூடவே சேர்ந்து நம்ம கீதாவோட ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரியே வரலாம். அதுக்கிடையில் கீதாவுக்கு வந்துட்டு கார்த்தி மேலே லவ் வர்ற மாதிரி ரம்யா கேரக்டர் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். பட் ஐஸ்வர்யாவுக்கு நம்ம கீதா மாதிரி ஒரு கேரக்டர் தான் நல்லா வசமாக தேவைன்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா வச்சு செய்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு பொட்டி பம்பா தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.